வெல் ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ராயன் படம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்றது கொடுக்குறேன். தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியாக இந்த வருஷத்தோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுஷ் அவர்களோட ஓன் டைரக்ஷன் இந்த படம். அதை தாண்டி சன் பிக்சர்ஸோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷன். அதை தாண்டி ஒரு ஹைலைட்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசை. அதை தாண்டி உள்ள கேரக்டர்ஸ் பிரகாஷ் ராஜ் அவர்களாக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஹை பட்ஜெட் மூவி. சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க தனுஷ் அவர்களோட ஓன் டைரெக்ஷனில். ஆல்ரெடி அவரோட ஒரு படம் எல்லாருக்கும் தெரியும், பவர் பாண்டி. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரன் தமிழ்நாட்டில் ஓடின ஒரு படம். ராயன் அந்த ஒரு ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ஒரு ஸ்கை ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது ஒரு கைண்ட் ஆஃப் பிளட்டு, இந்த சண்டை, வெட்டு குத்து, ஒரு பயங்கர டெரிஃபிக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை தாண்டி இன்னொரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்தது நம்ம ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கு. உசுரே நீ அந்த பாட்டு கொய்யால வேறு மாதிரி இருந்துச்சு தேட்டரில் கேட்குறதுக்கு. சரி ஓகே, நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பலை. படம் எப்படி இருக்குது ப்ரோ ராயன் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் ஓப்பனிங்கில் சொல்லணுன்னா இட்ஸ் எ குட் மூவி. யோ என்னையா சொல்கிற, குட் மூவியா, அப்போ உனக்கு தனுஷ் பிடிக்காதா, நீ தளபதி ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில சில்லறைங்களாம் கமெண்ட் போடுவீங்க. அது போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக ரிவ்யூ சொல்லிடுறேன் பாருங்கள். ராயன் படம் தனுஷ் அவர்களோட ஒரு டைரெக்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு படம். செல்வராகவன் உள்ளே இருக்கார். அவரோட ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தனுஷ் அவர்களுக்கு இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ மீன் நான் ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிறேன், நான் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. போக 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 பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை பில்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ராயன் அப்படின்னு ஒரு கேரக்டரோட ரேஜ், அந்த ஒரு டெரரான ஒரு கேரக்டரை பார்க்கறதுக்கு தான் தேட்டரில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா மனுஷன் சேஞ்ச் ஓவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக ஒரு கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் விஷயமாக ராயன் அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படிப்பட்டவன் சின்ன வயசுலேருந்தே காட்டுறாங்க. படம் அப்படியே ஒரு கிராஃப் ஏறிட்டே இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். இன்டர்மிஷன் வர இடத்துலலாம் நான் நினச்சா அப்பா தனுஷ் ஜாக்பாட்ரா சாமி வேற மாதிரி இருக்க போகுது படம். செகண்ட் ஹாஃபு நான் ட்வீட் கூட இதான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட் ஹாஃப் தரமாக வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. அது இன்டர்மிஷன் வரும்போது நம்மளே மீறி ஒரு ரேஜ்ன்றது உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, படத்தோட ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் தனுஷ் அவர்களோட ஒரு கேரக்டருங்க, ஒரு மாதிரி மொட்டை அடித்த மாதிரி ஒரு கேரக்டரு, ஒரு ரக்கடான ஒரு இது, சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரு சாதுவான ஒரு மனுஷன், ஒரு கோவம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரெண்டாவது ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கு. இது நான் சொல்லியே ஆகணும், இது சொல்லலைன்னா நான் மனுஷனே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் இது எந்த தேட்டரில் பார்த்தாலும் ஐ திங்க் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட்ன்றது கொண்டு வரும். அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா இதில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பிசிறு தட்டாமல் க்ளீன் அண்ட் நீட்டாக ஒரு ஆஸ்கார் நாயகன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் ரஹ்மான் அவர்கள். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. என்ன ஒரு ஹைலைட்னா, ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது சந்தீப் கிஷன் அவர்களோட கேரக்டர் தான் தனுஷ் அவர்களோட அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். ஆக்டிங் வைஸ் தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப கம்மியாக தான், ஒரு 40% தான் தனுஷ், ஒரு 30% தான் தனுஷ் அவர்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு 60% சந்தீப் கிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டாப்புல, விச் இஸ் ரியலி குட். அண்ட் செகண்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷன் வந்துருச்சு, ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருந்தோம். செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்லி ப்ரெடிக்டபிள். அவ்வளோதானா இது ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இட்ஸ் நாட் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரு யூனிக்கான கதையோ ஒரு புதுசாக ஒரு திங்க் பண்ணி யோசித்ததெல்லாம் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, எனக்கு கர்ணன், வடச்சென்னை எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி. வடச்சென்னை கர்ணனோட சாயல் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே வாடை அடிச்சுட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு கோர்வையே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. எண்ட் ஆஃப் த இதில் எனக்கு செகண்ட் ஹாஃபில் லைட்டாக கோட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் கொண்டு போகிறப்போ அந்த ரேஜு, பிளட்டு, ஷெட்டு, வெட்டு குத்து, ரஹ்மானோட மியூசிக், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷனில் இவங்க வச்ச அந்த ஒரு ஹைப்பை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஓவரால் தனுஷ் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணி ஒரு எஃபர்ட் எடுத்ததுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், விச் இஸ் ரியலி குட். தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட். அண்ட் இந்த படத்தில் தசரா விஜயன் அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பீக் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு சீனில். அது எந்த சீன் அப்படின்னா, நான் ஸ்பாய்லராக நான் சொல்லலை,
ஒரு ஹாஸ்பிட்டல் கைண்ட் ஆஃப் ஒரு சீனுன்னு வச்சிங்களேன். அந்த இடத்துல தர்ஷரா விஜயனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இன்னும் தனுஷ் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப கம்மியாக, நான் டைரக்டர்ப்பா நான் கம்மியாக தான்ப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. பட் தனுஷுக்கு ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சுன்னா லைட்டிங்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது சட்டில்டாக யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஃபஸ்ட் ஹாஃபு அவங்க இன்டர்மிஷன் முடித்த அந்த ரேஜை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் யூனிக்காக எடுத்துன்னு போயிருந்த ஸ்டோரியை நல்லா இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி இது ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு கதை தான் செகண்ட் ஹாஃபில். அப்படி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே நல்லா இருக்குது, நல்லா இருக்குமா, அடுத்த சீன் நல்லா இருக்குமான்னு. ஃபைட் வைஸு, ஆக்ஷன் வைஸு, அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸு, மியூசிக் வைஸ் இதெல்லாம் நம்ம குறைய சொல்லக்கூடாது. அண்டு நம்ம இவங்க கூட சந்தீப் கிஷனோட பேரா நடித்த அவங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சூரிய ரிப்போர்ட்டரில் நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. எஸ்ஜே சூர்யா நம்மளால நடிப்பு அரக்கன், நான் அவர் பேர் நடிப்பு அரக்கன்னு வச்சுருக்கேன். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன சிரிப்பு, செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே அடே பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ள இருந்துச்சேடா, அது எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். செகண்ட் ஹாஃபில் அவர் ஆக்சுவலாக படத்தில் எதுக்கு இருந்தாருன்னே எனக்கு புரியலங்க. ஒரு ரொம்ப வெயிட்டான ரோலே கிடையாது, அப்படி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல். அவர் கொடுத்த பில்டப்லாம் ஓப்பனிங் சீனு இதிலலாம் பிரகாஷ் ராஜ் வெயிட்டான ஒரு ஆளாக இதில் கொடுத்துருக்காங்க ரோல் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படத்திலே வெயிட்டான ரோல் யாருன்னா சந்தீப் கிஷனு, தர்ஷரா விஜயன், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா. தனுஷ் அவர்கள் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ராயன் இஸ் ஏ குட் மூவி, அவ்வளோதான். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இது பார்த்திங்கன்னா ஏதோ பயாஸ்லாம் கிடையாது. நான் இப்போ கூட சொல்கிறேன், இந்த அறக்கிருக்கணுங்களா, கமெண்ட் பண்ணுவீங்களா அறக்கிருக்கணுங்களா, இது ஒருத்தர் படம் பார்த்தா அவரோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளோதான். எனக்கு எந்த வெஞ்சன்ஸோ தனுஷ் அவர்கள் மேலே வெஞ்சன்ஸ் எடுத்து எனக்கு என்னடா வரப்போகுது எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. அது எந்த படமாக இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். எடிட்டிங் வைஸ் சூப்பராக இருக்குது, மியூசிக் வைஸ் நான் தான் சொல்கிறேன்ல, ரஹ்மான் அவர்கள் ஐ திங்க் ஹி ஷுட் பி அவார்டட் மோர். அவ்வளோ தரமான மியூசிக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. சார் ராயன் தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல தேட்டரில் பார்த்தா இன்னும் நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் தனுஷ் அவர்கள் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ஆக்டராக இருந்து அவங்களோட 2வது படம் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக ஒரு பயங்கர பிளட் ஷெட்டாக எடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருந்தா திஸ் இஸ் கோனா பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இந்த வருஷம் இருந்திருக்கும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், பாய். அறக்கிருக்குனங்களா சொல்லி கூட ஏன்டா அப்படி கமெண்ட் போடுறீங்க? தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.